Good morning, students. I am Arjunan, Assistant Professor of Mechanical Engineering Department. I am in this session. I am going to teach you about engineering mechanics. Okay. First of all, engineering mechanics. What is this? What it deals with means it is a branch of science. The science sort of a branch which deals with behavior of a body with the state of rest or motion subjected to action of forces. In a body subjected to action of forces. Force act பண்ணும்போது சரியா body means whatever it may be, any material, anything. So when this force எப்போ அப்ளை ஆகும்போது it deals with the behavior. இதோட behavior எப்படி, behavior of a body with the state of rest or motion. ரெஸ்ட்டில் இருக்கா, otherwise it is how it moving, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எவ்ரிதிங் இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறத ஒரு சயின்ஸ் தான் வந்து பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தான் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஓகே. ஸோ சப்ஜெக்டட் டு ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஒரு பாடியில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது அது எப்படி பிஹேவ் பண்ணுது, ரெஸ்ட்டாக இருக்கா அல்லது மூமெண்ட்டாக இருக்கா, அந்த மோஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதர்வைஸ் இக்லிபிரியம் கேரக்டரிஸ்டிக்ஸ், இதையெல்லாம் ஸ்டடி பண்ணுற பிரான்ச் ஆஃப் சயின்ஸை வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இதில் எத்தனை பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 3 பிரான்ச்சஸ் இருக்குது. பிரான்ச்சஸ் ஒன்று வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ், செகண்ட் வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் டிஃபார்மபிள் பாடிஸ், அண்ட் தேர்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். லெட் அஸ் briefly study about this one by one. Okay. First, mechanics of rigid bodies. Rigid bodies na, so mechanics means it's a branch. அதில் வந்து rigid bodies பற்றிய மெக்கானிக்ஸ், rigid bodies ஸ்டடி பண்ணுறது. ஸோ அப்போ நமக்கு ஒரு கொஷின் வரும், வாட் இஸ் அ ரிஜிட் பாடி? ரிஜிட் பாடினா என்னது? ஸோ பாடி அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆனாலும், ஒரு இன்ஜின் ஆனாலும் சரி, ஒரு பில்டிங் ஆனாலும் சரி, வாட் எவர் இட் மேபி, அது ஒரு பாடி தான். அந்த பாடியில் வந்து ரிஜிட் பாடி அப்படின்னு சொன்னால் டு நாட் அண்டர்கோ டிஃபார்மேஷன். டிஃபார்மேஷன்னா அதோட ஷேப் அண்ட் சைஸ் சேஞ்சஸ். அதோட சைஸ்லேயும் அதுக்கு ஷேப்லேயும் எதுவுமே சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. ஆக்ஷன் நடக்கும்போது அதோட சைஸ் ஷேப் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் அது என்னது ரிஜிட் பாடிஸ்ன்னு அர்த்தம். ஓகே. வென் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணும்போது இந்த பாடியோட ஷேப் அண்ட் சைஸ் சேஞ்ச் ஆகலை, டிஃபார்மேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் ரிஜிட் பாடிஸ்ன்னு சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக ரிஜிட் பாடிங்கிறது ஒரு தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஒன்லி. தியரட்டிக்கலாக நம்ம எடுக்கிறது தான் ரிஜிட் பாடிஸ். பட் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆனாலும் அதுக்கு ஈவன் அண்ட் இன்ஃபினிட்டிசிமல் ஒரு மைனூட் அளவாவது டிஃபார்மேஷன் இருக்கத்தான் செய்யும். பட் இஃப் இட் இஸ் நாட் கன்சிடர்டு, அந்த அளவு ரொம்ப லோவாக இருக்குது, ஸோ திஸ் இஸ் நாட் நீடட், டிஃபார்மேஷன் தேவையில்லை, அப்படிப்பட்ட பாடிஸை ஸ்டடி பண்ணுறது தான் வந்து என்னது ரிஜிட் பாடி மெக்கானிக்ஸ். ஓகே. த ஸ்டடி ஆஃப் rigid bodies is known as rigid body mechanics. Then next is mechanics of deformable bodies. Deformable na bodies வந்து undergo deformation when the forces are acting. Force act பண்ணும்போது. So first let us see this example. இந்த பெல்ட் டிரைவை பாருங்கள். இந்த பெல்ட் வந்து என்ன செய்யுது, ஒரு புள்ளியிலேருந்து ரொட்டேஷன் மூமெண்ட்டை இன்னொரு புள்ளிக்கு வந்து என்ன செய்யுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அப்போ இந்த பெல்ட்டை பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யும், அதுக்கு சைப் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், எலாங்கேட் ஆகும். ரன் ஆகும்போது எலாங்கேட் ஆகி தான் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ அப்போ டிஃபார்மேஷன் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த அனாலிசிஸில் இந்த டிஃபார்மேஷனையும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அனாலிசிஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் டிஃபார்மபிள் பாடிஸ். ஓகே. ஸோ த பாடிஸ் பார்ட்லி அண்டர்கோ டிஃபார்மேஷன் அண்ட் தென் டிரான்ஸ்மிட் பவர். ஸோ அப்போ இந்த டிஃபார்மேஷனும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு, அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மெக்கானிக்ஸ் ஆஃப் டிஃபார்மபிள் பாடிஸ். தென் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். அப்போ ஃப்ளூயிட்ஸோட ஸ்டடி. ஓகே. ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கேப்பபிள் ஆஃப் ஃப்ளோயிங், அதாவது இந்த மெட்டீரியல்ஸ் வந்து 2 இருக்குது, சாலிட், லிக்யூட், கேஸஸ் இருக்குது. ஸோ இந்த லிக்யூட் அண்ட் கேஸஸுக்கு ஃப்ளோயிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃப்ளோனா என்னது, டியூ டு த கிராவிட்டி. லிக்யூட்ஸ் எல்லாம் வந்து என்ன பார்த்திங்கன்னா, எஸ்பெஷலி வாட்டர் நம்ம தண்ணி எடுத்துக்குவோம். தண்ணி வந்து அது வந்து தன்னாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இது ஃப்ளோ ஆகும் டியூ டு த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ரைஸ்டு ஹைட்டில் இருந்து லோவர் ஹைட்டுக்கு என்ன செய்யும், தண்ணி வந்து
இயற்கையாகவே அது என்ன செய்யும், ஃப்ளோ ஆகும், மூவ் ஆகி வரும். ஸோ அது எதனாலன்னு சொன்னால் டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இது ஃப்ளோயிங் ப்ராப்பர்ட்டி. ஒரு பைப்பில் ஆனாலும் அது என்ன செய்யும், தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி கேஸஸ் பார்த்திங்கன்னா த்ரூ த பைப் டியூ டு த ப்ரெஷர் இட் வில் ஃப்ளோ. ஸோ இந்த ஃப்ளோ ஆகிற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறத ஃப்ளூயிட்ஸ் நம்ம சொல்கிறோம். இந்த ஃப்ளூயிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஸ்டடி பண்ணுறதா என்னது, மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா லிக்விட்ஸோட ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட டைனமிக்ஸ் அதெல்லாம் படிக்கிறது வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். அண்ட் ஆல்சோ கேஸஸ் ஆல்சோ சரி நுமாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஸ்டடி ஆஃப் கேஸஸை. ஸோ இப்படி நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து 3 பிரான்ச்சஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து ரிஜிட் பாடி மெக்கானிக்ஸ், டிஃபார்மல் பாடி மெக்கானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஓகே, ஸோ நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னால் என்ன, அதோட பிரான்ச்சஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இனி 1 by 1 நம்ம இந்த சப்ஜெக்டில் ரிஜிட் பாடி மெக்கானிக்ஸ் தான் படிக்க போகிறோம். சரியா, டிஃபார்மல் பாடிஸ் எல்லாம் வந்து ஃபோர்த் கம்மிங் சப்ஜெக்ட்ஸில் நமக்கு வரும். ஸோ ஓகே, ரிஜிட் பாடி மெக்கானிக்ஸ் பார்ப்போம். ரிஜிட் பாடி மெக்கானிக்ஸு ஃபர்தர் கிளாஸிஃபைடு இன்டு 2. சரி, ரிஜிட் பாடி மெக்கானிக்ஸ் ஸ்டடி ஆஃப் ரிஜிட் பாடிஸ்னால நமக்கு தெரியும் நோ டிஃபர்மேஷன். ஸோ இதிலே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று வந்து டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்டடி ஆஃப் பாடி அட் ரெஸ்ட். ஸோ இந்த பார்த்திங்கன்னா ஒரு க்ரேன் நம்ம காமிச்சிருக்கோம். சரி, அந்த க்ரேன் வந்து எக்லிபிரியம் அனாலிசிஸ் தான் இதில் பார்ப்பாங்க. ரெஸ்ட், இட் இஸ் நாட் மூவிங் அப்படின்றது மாதிரி தான். சரியா, மூவ் ஆகக்கூடாதுன்றது ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். எக்லிபிரியமாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஸ்மால் மூமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ரெஸ்ட்டாக இருக்கிற பாடியை பற்றி படிக்கிறது இக்லிபிரியம் அனாலிசிஸ், இதை வந்து ஸ்டாட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்டடி ஆஃப் பாடி அட் ரெஸ்ட் இஸ் நோன் அஸ் ஸ்டாட்டிக்ஸ். அப்போ டைனமிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸ், மூவ் ஆகிட்டு இருக்கிற பாடி. ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது. ஸோ வாட்எவர் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணுறது, அதோட வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், அதோட மாஸ், வாட்எவர் இட் மேபி, இதோட எல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுறது வந்து டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைனமிக்ஸையே 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று கைனமேட்டிக்ஸ், இன்னொன்று வந்து கைனட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்ஸஸாக, இதுவும் வந்து டைனமிக்ஸ் தான், ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸ் தான். இந்த மூவிங் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த ஃபோர்ஸஸ் நாட் கன்சிடர்ட். இப்போ மூமெண்ட்டுக்கு காரணமே வந்து ஃபோர்ஸஸ் நம்ம சொல்கிறோம். அந்த ஃபோர்ஸை கேல்குலேஷனுக்கு நம்ம எடுக்காமல் அதோட பிஹேவியரை ஸ்டடி பண்ணோன்னா அது வந்து என்னது, கைனமேட்டிக்ஸ். இப்போ அப்போ கைனட்டிக்ஸ்னு சொல்லும்போது ஃபோர்ஸஸ், ஏன்னா அந்த மூமெண்ட் வருதுன்னு சொன்னாலே ஃபோர்ஸஸ் தான் காரணம். அந்த ஃபோர்ஸஸோட எமௌண்ட்டை யூஸ் பண்ணி ஃபோர்ஸஸை கேல்குலேட் பண்ணி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பிஹேவியரை ஸ்டடி பண்ணியாச்சுன்னா அதை வந்து கைனட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியர் வி ஸ்டடிட் அபவுட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிஜிட் பாடி மெக்கானிக்ஸ். ஓகே, ஸோ இதில் ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ், kinematics and kinetics we study பண்ணியாச்சு. So next we study about the concept of mass and weight. So very important. engineering mechanics படிக்கிறதுக்கு முன்னாடி இதோட அந்த லாஜிக் நமக்கு தெரியணும். மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மாஸ் அப்படின்னு சொல்லும்போது குவான்டிட்டி ஆஃப் மேட்டர், எமௌண்ட். ஸோ மேட்டர் ஆப்ஜெக்டோட குவான்டிட்டி, இட் இஸ் மெஷர்ட் இன் கிலோகிராம், ரைட்? குவான்டிட்டி ஆஃப் மேட்டரை வந்து மாஸ்ன்னு சொல்லுவோம். மெஷர்ட் இன் கிலோகிராமில் மெஷர், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு கிலோ இருக்குது, எவ்வளவு மாஸ் அப்படிங்கிறத வந்து மாஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ வெயிட்டுங்கிறது என்னது, வெயிட்டுங்கிறது இட்ஸ் எ ஃபோர்ஸ் வித் விச் ஏ பாடி இஸ் அட்ராக்டட் டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த். அதாவது எர்த்துக்கு வந்து ஒரு கிராவிடேஷ்னல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா மாஸையும் வாட்எவர் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அது என்ன செய்யும், டுவார்ட்ஸ் த சென்டர் வந்து அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். ஸோ அப்போ அட்ராக்டிங் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது டியூ டு த கிராவிடேஷ்னல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து ஒவ்வொரு மாஸ்லேயும் ஆக்ட் பண்ணுறது தான் வந்து வெயிட்னு சொல்கிறோம். சரியா, கிராவிடேஷ்னல் அட்ராக்ஷன் வந்து எல்லா மாஸ்லேயும், எந்த ஒரு மாஸ்லேயும் என்ன செய்யும், அந்த கிராவிடேஷ்னல் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த் இஸ் நோன் அஸ் வெயிட். ஸோ இந்த வெயிட் வந்து மாஸை பொறுத்து இருக்குது. சரியா, மாஸ். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஃபோர்ஸ் வித் விச் ஏ பாடி இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் அ சென்டர் ஆஃப் த எர்த்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வெயிட்னு சொல்கிறோம். தென் இந்த வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, மாஸ் இன்டு ஜி, எம் இன்டு ஜி, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட வெயிட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஃபோர்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதாவது
வெயிட்டு கூடனா அந்த மாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். மாஸ் குறவாக இருந்துச்சுன்னா குறவாக இருக்கும். பட் ஜிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ 9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாஸுக்கும் வெயிட்டுக்குள்ள ஃபியூ டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ மாஸுங்கிறது குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். ஃபஸ்ட்டு குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் எவ்வளோ எமௌண்ட் இருக்குது கிலோகிராமில் மெஷர் பண்ணுவோம். வெயிட்டுங்கிறது ஃபோர்ஸ் வித் விச் இட் இஸ் அட்ராக்டட் டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த். ஸோ மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் அட் ஆல் பிளேசஸ். கிலோகிராம் இது எவ்வளோ கிலோகிராம் இருக்குது இந்த இடத்துல போய் மெஷர் பண்ணாலும் அது என்ன தான் அதே கிலோகிராம் தான் காமிக்கும். பட் வெயிட் இஸ் டிஃப்ரெண்ட். வெயிட் வந்து வேரி ஆகும் டிபெண்டிங் அப்பான் த ஹைட் வேரி ஆகும். சரியா, ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா எவ்வளவு, ஹைட் குறவாக இருந்துச்சுன்னா கிராவிட்டி எவ்வளவு அப்படிங்கிறது வேரியபிள் குவான்டிட்டி ஒன்லி. மாஸுங்கிறது ரெசிஸ்ட் மோஷன் ஆஃப் ஏ பாடி அப்படின்னு சொல்லுவோம். மூவ்மெண்ட்டை தடுக்குது. சரியா, மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை மூவ் பண்ணதுக்கு கஷ்டம், நிறைய ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ மாஸ் வந்து மூவ்மெண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறது தடுக்கிறது தான் மாஸ். பட் வெயிட்டுங்கிறது மூவ்மெண்ட்டை கொடுக்குறது, அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இழுக்கிறது டுவர்ட்ஸ் டவுன். வெயிட் ஆக்ட் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வேர்டாக மூவ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் மோஷன். ஸோ அப்போ மாஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, அது குவான்டிட்டி மட்டும் தான் உண்டு, அமௌண்ட் மட்டும் தான் உண்டு, அதுக்கு வேறு எந்த கேல்குலேஷனும் இல்லை. பட் வெயிட் வந்து வெக்டார் குவான்டிட்டி. டைரக்ஷன் ஆல்சோ தேர் டுவர்ட்ஸ் த சென்டர் இட் ஹேஸ் அ டைரக்ஷன் இருக்குது. ஸோ இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ மாஸ் வந்து ஒரு அமௌண்ட்டு தான், அதுக்கு வந்து என்ன இருக்காது, எப்போவுமே ஜீரோ ஆகாது. ஏதாவது ஒரு மாஸ் இருக்குன்னா அது எப்போவுமே ஏன்னா கன்சர்வ்டு, மாஸ் இஸ் கன்சர்வ்டு, இது எப்போவுமே ஜீரோ ஆகாது அப்படின்னு. பட் வெயிட் இஸ் ஜீரோ அட் த சென்டர் ஆஃப் த எர்த். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அட்ராக்ஷன் இருக்காது, சென்டரை நோக்கி தான் இழுக்குது. சென்டரில் அதோட வெயிட் வேல்யூ வந்து ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ இப்படி நம்ம இதோட மாஸ் அண்ட் வெயிட்டை பற்றி படிச்சுட்டோம். ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் என்னது குவான்டிட்டி, வெயிட்டுங்கிறது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் பற்றி பார்க்கும். மெஷர்மெண்ட் இட்ஸ் அ பேசிக் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு பேசிக் வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன? மெஷர்மெண்ட் கம்பேரிசன் ஆஃப் an unknown quantity by a known quantity is known as measurement. கம்பேர் பண்ணுறது தான் மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம படிக்கும். சரியா, ஆல்ரெடி நம்ம மெஷர்மெண்ட்னா நிறைய மெஷர்மெண்ட் பார்ப்போம். ஸோ இதில் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசிக்கலாக நம்ம இந்த கிலோகிராம் மாஸ் மெஷர் பண்ணுவோம். சரியா, இந்த பேலன்ஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு அன்னோன் வெயிட், ஸோ கொஞ்சம் அன்னோன் வெயிட் இருக்குது. ஸோ இது எவ்வளவு கிலோகிராம் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி இது பண்ணுவோம்? ஸோ வலது சைடில் என்ன பண்ணுறோம், நோன் வெயிட் 1 kg 2 kg ஆட் பண்ணுறோம். நோன் வெயிட் 1 kg 2 kg ஆட் பண்ணிவிட்டு அந்த 1 kg 2 kg ஆட் பண்ணிவிட்டு எவ்வளவு அளவு எப்போ பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம், இது அன்னோன் குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னு. அப்போ இதுலேயும் நம்ம கம்பேர் தான் பண்ணுறோம் வித் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நோன் குவான்டிட்டி தெரிஞ்ச 1 கிலோகிராம் 2 கிலோகிராம் வச்சு இதை கம்பேர் பண்ணி எவ்வளவு மடங்கு எவ்வளவு மல்டிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணுறது தான் மாஸ். இதே மாதிரி லெங்க்தும் அதே மாதிரி தான். டைம் ஆல்சோ லெங்க்தை பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் 1 சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ இதுலேருந்து எவ்வளவு மல்டிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ அன்னோன் வேல்யூவை கம்பேர் வித் நோன் குவான்டிட்டி தான் வந்து மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ எவரி மெஷர்மெண்ட் இஸ் அன் கம்பேரிட்டிவ் ஒன். ஓகே, ஸோ இதில் யூனிட்னா என்ன? அப்போ யூனிட்டுங்கிற ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கம்பேர் பண்ணதுக்காக நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தெரிஞ்ச குவான்டிட்டினா ஸ்டாண்டர்ட் டு ஆல் நமக்கு தெரியும், நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கம்பேர் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அதை தான் நம்ம என்னென்னா யூனிட்னு சொல்கிறோம். ஸோ அப்போ 1 கிலோகிராமுங்க ஒரு யூனிட், அது வந்து நோன் டு ஆல், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸ்டாண்டர்ட் அப்படின்னால எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படிங்கிற மீனிங்கில் இங்கே வரும். சரியா, ஸோ அப்போ நம்ம மெஷர்மெண்ட்டில் வாட் இஸ் மெஷர்மெண்ட் பார்த்தா, நெக்ஸ்ட்டு யூனிட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு யூனிட்ஸை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்டு டெரைவ்டு யூனிட்ஸ்னு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். யூனிட்ஸுங்கிறது என்னது, இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் தெரிஞ்ச வேல்யூஸ் ஃபார் கம்பேரிசன் ஆஃப் எ பிசிக்கல் குவான்டிட்டி. ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணது கம்பேர் பண்ணி மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற நோன் வேல்யூவை யூனிட்னு சொல்கிறோம். இந்த யூனிட்டு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று ஃபண்டமெண்டல், இன்னொன்று வந்து டெரைவ்டு. ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது பேசிக் யூனிட். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னென்னா மாஸ், லெங்த், டைம், இந்த 3 தான். சரியா, லெங்த், மாஸ், டைம், இந்த 3ஐயுமே வந்து ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் இதெல்லாம் பேசிக். லெங்க்துங்கிறது மீட்டரில் நம்ம மெஷர் பண்ணுறோம். சரியா, லெங்த் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணுறோமா,
மீட்டருங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ, அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மாஸுங்கிறது கிலோகிராமை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை யூஸ் பண்ணுறோம். டைம்னா செகண்ட், அது இன்டர்வல் ஆஃப் டைம், ஒரு கேப் இன்டர்வல் அதை மெஷர் பண்ணுறது. செகண்ட்ஸ் தான் அதோட பேசிக் யூனிட்ஸ். ஸோ இந்த மூணு வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்லுவோம். தென் டெரைவ்டு யூனிட்ஸ்ன்னு சொன்னால் அதர் குவான்டிட்டிஸ் டெரைவ்டு ஃப்ரம் ஃபண்டமெண்டல். இதெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லேருந்து டெரைவ் பண்ணி இதிலேருந்து கால்குலேட் பண்ணி வர இதெல்லாம் நம்ம என்ன இந்த டெரைவ்டு யூனிட்ஸ்னு சொல்லுவோம். டெரைவ்டு யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ ஏரியாங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ஏரியாவோட யூனிட் பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் மீட்டர். ஸோ ஏரியாங்கிறது என்னது, ஏரியா ஒரு இதோட ஏரியா வந்து லெங்த் இன்டு பிரெட். ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா பார்த்திங்கன்னா லெங்த் இன்டு பிரெட். ஸோ லெங்த்துக்கு ஆல்ரெடி நம்ம யூனிட் மெஷர்மெண்ட்டு மீட்டர், பிரெட்டுக்கு மெஷர்மெண்ட் மீட்டர், m ஸ்கொயர். ஸோ அப்போ இதுவும் வந்து பேசிக் ஃபார்முலா, ஃபண்டமெண்டல் ஃபார்முலான்ட்டு தான் இதோட ஃபார்முலா வருது. ஸோ டெரைவ்டு ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ஏரியா. வெலாசிட்டி பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது லெங்து மீட்டர், டைமுங்கிறது செகண்ட், மீட்டர் பர் செகண்ட். டென்சிட்டி மாஸ் பை வால்யூம், மாஸ்னா கிலோகிராம், வால்யூம்னா மீட்டர் கியூப், அப்போ கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ இதுவும் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் டெரைவ் பண்ணுறது. வெலாசிட்டி ஆக்சலரேஷனா வெலாசிட்டி பை டைம், வெலாசிட்டிக்கு ஆல்ரெடி மீட்டர் பர் செகண்ட் இருக்குது, டைம் பை செகண்ட், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஃபோர்ஸ் நம்ம மெஷர் பண்ண ஃபார்ம் பண்ணணும், மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் யூஸ் பண்ணுவோம். மாஸ் வந்து ஃபண்டமெண்டலாக அது கிலோகிராம்னு சொல்லுவோம். தென் இதோட யூனிட் வந்து நியூட்டன் நம்ம மெஷர் பண்ணுறோம். பட் இட் இஸ் டெரைவ்டு ஒன்லி. நியூட்டனுங்கிறது 1 நியூட்டனுங்கிறது டிஃபைன் பண்ணுறோம் ஃப்ரம் த பேசிக் யூனிட்ஸ்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணுற ஒன்று தான், டிஃபைன் பண்ணுற ஒன்று தான், அது வந்து நியூட்டன். ஸோ இது வந்து ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறது. இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த சயின்டிஸ்ட் சர் ஐசக் நியூட்டன். ஓகே, தென் ஒர்க் டன் பார்க்கும்போது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் மோட். ஃபோர்ஸுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் யூனிட், டிஸ்டன்ஸ் மோட் வந்து மீட்டர், நியூட்டன் மீட்டர். ஸோ ஓகே, we studied about it. Then system of unitsனா 4 systems of units யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் நம்ம டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டம் வந்து ஃபுட் ஃபவுண்ட் செகண்ட் சிஸ்டம். இதில் என்னென்னா நமக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னெல்லாம் வரும், லெங்து, மாஸு, டைம். இந்த லெங்து மாஸ் டைமுக்கு எந்த யூனிட்டை யூஸ் பண்ணுறோங்கிறது தான் டிஃப்ரெண்ட். இங்கே லெங்தை மெஷர் பண்ணதுக்கு ஃபுட் யூஸ் பண்ணுறாங்க, சரியா, ஃபுட். மாஸை மெஷர் பண்ணதுக்கு பவுண்டு, டைமை மெஷர் பண்ணுறது செகண்ட். ஸோ இது வந்து எஃபிஎஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க, ஃபுட் பவுண்ட் செகண்ட் வந்து சென்டிமீட்டர், சிஜிஎஸ் சிஸ்டம். சிஜிஎஸ்னால் இந்த லெங்துக்கு வந்து சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுறோம், மாஸுக்கு வந்து கிராம், டைமுக்கு வந்து செகண்ட்ஸ் தான். சிஜிஎஸ் சிஸ்டம் சொல்லுவோம், சென்டிமீட்டர் கிராம் சிஸ்டம். தென் எம்கேஎஸ் சிஸ்டம், மீட்டர், லெங்த்துக்கு வந்து ஃபண்டமெண்டலாக வந்து மீட்டருங்கிறது யூஸ் பண்ணுறோம், கிலோகிராம், மாஸுக்கு கிலோகிராம், டைம் ஆல்வேஸ் செகண்ட், எம்கே சிஸ்டம். தென் லாஸ்ட் இஸ் சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல். இது இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் சிஸ்டம். இதுக்கு வந்து நம்ம 1 by 1 இதோட யூனிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸ். ஸோ எஸ்ஐ சிஸ்டம்ங்கிறது அதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யூனிட்ஸை வந்து இது பண்ணணும். எஸ்ஐ சிஸ்டமில் நம்ம மாஸ்க்கு வந்து மீட்டர் தான், சரியா. ஓகே, வி வில் மெஷர் லெங்த் as மீட்டர், மாஸ் as கிலோகிராம், தென் டைம் as செகண்ட். ஸோ இதுக்கும் சர்டன் ரூல்ஸ் இருக்குது ஃபாலோ பண்ணுறது, which is internationally accepted system of units. So remaining we will see in the next class.